மக்களே, இலங்கையில பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. தற்பொழுது பேசிக்கொண்டிருக்கப்படக்கூடிய விடயம் என்னன்னா, இந்த பிக்குகள் 22 பிக்குகள் கொண்டு வந்த போதைப் பொருட்கள் இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டது. தற்பொழுது அதுக்கு எதிராக மகாநாயக்க தேரர்கள் குறிப்பிட்ட வாசகங்கள், அதே போல இலங்கை சமூகத்துல எப்படி பார்க்கப்படுது என்பதுதான் இப்ப ட்ரெண்டிங்கான டாபிக்காக போய்கொண்டிருக்கு. என்ன நடந்திருக்கு? தாய்லாந்து நோக்கி 22 பிக்குகள் சென்றிருக்காங்க, போறாங்க. அதுக்கு எதுக்காக? எஜுகேஷனல் ட்ரிப், கல்வி சுற்றுலா என்ற பேர்ல போறாங்க. இவங்க 22 பேரும் தாய்லாந்துல இறங்கினதும் அவர்கள் வேறு உடை அணிந்து சாதாரண நம்மள மாதிரி சாதாரண நபர்கள் போல அவங்க அங்க நடந்து கொண்டிருக்காங்க. பெண்களோட சல்லாபம், அதே போல போதைப் பொருட்களை பாவிக்கிற இமேஜ்கள் வெளியிடப்பட்டு தமிழ் நிற செய்தியால். அதே போல அங்க இருந்துட்டு மீண்டும் இலங்கைக்கு வராங்க. சனிக்கிழமை வாராங்க. இதோட போதைப் பொருளோட ஒவ்வொரு நபர்கிட்டையும் தலா 5 கிலோகிராம் போதைப் பொருளோட இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்துல வந்து இறங்குறாங்க. எந்த தைரியத்துல வாராங்கன்னு தெரியல. நாங்க பிக்குகளாக இருக்கோம், எங்களுக்கு இலங்கையில முதன்மை இடம் வழங்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு செக் பண்ண மாட்டாங்க என்ற நோக்குல வந்தாங்களோ தெரியாது. அதனை முதன்மைப்படுத்தி தான் இவங்க சென்றும் இருக்காங்க, வந்தும் இருக்காங்க. ஒரு அடிப்படையில இலங்கை போலீசார், அதாவது இலங்கை கட்டுநாயக்க காணப்படுற போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில தான் இவங்க கைது செய்யப்படுறாங்க. இவங்களோட பையில தலா 5 கிலோகிராம் புஷ் போதைப் பொருள் காணப்படுது. பெருமதி 110 கோடி ரூபாய். அதுக்கும் இப்படி இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது பாடசாலையில பயன்படுத்தப்படுற பைகள்ல, உணவு பண்டங்கள்ல நடுவுல மறைக்கப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. இவங்க என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க? அதாவது நாங்க பௌத்த துறவிகளாக இருந்தால் எங்களை செக் பண்ண மாட்டாங்க, நாங்க கொண்டு வரது பாதுகாப்பா சேஃபாக கொண்டு போய் சேர்த்துடலாம் என்ற ஒரு எண்ணத்துல வந்திருக்காங்க. இதுவே ஒரு தமிழன், இதுவே ஒரு முஸ்லிம் செய்திருந்தால் இன்றைய நிலை எவ்வாறாக இருந்திருக்கும் என்ற நம்ம யோசிச்சு கொண்டு பார்த்திருக்க இயலாத ஒரு சிச்சுவேஷனாக இருந்திருக்கும். தமிழ் ஊடகங்கள் மாத்திரமன்றி சிங்கள ஊடகங்களும் இதனை எடுத்து பேச இருக்கும். ஆனா இவர்களை பத்தி மகாநாயக்க தேரர்கள் குறிப்பிடுறாங்க. இவர்கள் பிக்குகளாக இருந்தால் இவங்களோட அந்த பிக்கு என்ற நிலைமை முழுமையா அகற்றப்படணும், முழுமையா இல்லாமக்கப்படணும். இந்த மாதிரி ஆக்கள் எங்களோட பௌத்தத்துக்கு தேவையில்லை, பௌத்த துறவிகளாக இருப்பதற்கு அருகதையற்றவர்கள் என்று மகாநாயக்க தேரர்கள் குறிப்பிடுறாங்க. நீங்க என்ன மக்கள் நினைக்கிறீங்க? இந்த பௌத்த பிக்குகள் போல சீரோடைய அணிந்து கொண்டு இந்த மாதிரி விடயத்துல ஈடுபடையணுமா? ஈடுபடுறது சரியான விஷயமா? இது போல வேறொரு சமூகம் ஈடுபட்டு இருந்தால் தற்போது இலங்கையில இந்த நிலை காணப்பட்டிருக்குமா என்று நீங்க கட்டாயம் சொல்லுங்க. அதே போல சட்டம் எல்லோருக்கும் சமன் என்பதை இந்த ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெளிவாக நிரூபிச்சிருக்கிறார். பௌத்த துறவிகளாக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமிய சமூக போர்தாரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தமிழ் குருக்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் எல்லோருக்கும் சட்ட சமம் என்பதை இந்த அரசாங்கம் நிரூபிச்சு கொண்டு இருக்க ஹெட் ஆஃப் அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் தற்பொழுதோ இந்த கும்பலோட பெரியோரு தலைவர், அதாவது பெரிய பிக்கொண்டு வெளிப்பட்டிருக்கிறாரு. அவர்களிடையே விசாரணை நடந்து கொண்டிருக்கு. இந்த 110 கோடி ரூபாய் எங்கேயால வந்துச்சு, எந்த புறத்தால வந்துச்சு, இதற்கு யாரு பினான்சியல் மூலமாக ஹெல்ப் பண்றாங்க, இந்த விசாரணைகள் நடக்குது. உண்மையிலேயே இந்த பௌத்த பிக்குகள் சல்லி இருக்கிறது என்பது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த லிங்க் எங்க தொடர்புடையது, எந்த வட்டத்துல தொடங்கி எந்த புள்ளியில தொடங்கி எந்த வட்டத்துல முடியுது, பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த மாதிரி வீடியோக்கு உங்களுக்கு தேவையான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது டாக் வித் நளின்.